கிட்டத்தட்ட 4, 5 டேஸ்க்கு முன்னாடி ஆகஸ்ட் 18த் அன்னைக்கு அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த அப்பா வந்து அந்த கால் வந்த உடனே பதறி போய் வீட்ல என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, எதுவும் நடந்துறக்கூடாதுன்னு வேண்டிட்டே போறாங்க. போற இடத்துல அவங்க எந்த ஒரு அப்பாவும் பார்க்கக்கூடாத காட்சிய தன்னோட வீட்ல பார்க்குறாங்க. 10 வயசு பொண்ணு. ஓகேவா? 10 வயசு பொண்ணு ரத்த வெள்ளத்துல பொணமா கிடக்கிறத ஒரு அப்பாவா அவங்க பார்த்து எனக்கு அவங்க என்ன கோ த்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு கூட இமேஜின் பண்ண முடியல. வேகமா அவங்களோட மனைவி, அந்த பொண்ணோட அம்மா அவங்களும் வந்து அழுகுறாங்க. ஒரு 10 வயசு பொண்ண இவ்ளோ கொடூரமா ஒருத்தன் கொல்றதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு யாருக்குமே புரியல. போலீஸ்க்கு வந்து ஒரு க்ளூ கூட இல்ல. என்ன நடந்திருக்கும்? எதனால இது நடந்திருக்கும்? பட்ட பகல்ல, மத்தியான நேரத்துல இது நடந்திருக்கு. யாரு? என்ன? எதுவுமே யாருக்குமே புரியல. 5 ஸ்பெஷல் டீம் அமைக்கப்படுது. இப்பதான் நடந்திருக்குது. 5 நாள் முன்னாடி நடந்திருக்கு. 5 ஸ்பெஷல் டீமு சிட்டியோட டாப் போலீஸ் எல்லாரும் வேல பார்க்குறாங்க. எல்லாரும் வேல பார்த்ததுக்கப்புறம் எங்கேயுமே க்ளூவே கிடைக்கல. என்ன நடந்திருக்குன்னு ஐடியாவே இல்ல. கடைசில எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்ல இருக்கிற ஒரு 14 வயசு பையன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் அவன் எதுக்காக இத பண்ணாங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா, ஒரு கிரிக்கெட் பேட்டுக்காகங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கிரிக்கெட் பேட்டுக்காக ஒரு 14 வயசு பையன் இந்த அளவுக்கு போவானான்னு நம்மள தல சுத்தி போக வைக்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் ஹைதராபாத்ல நடந்திருக்குது. இன்னைக்கு மொத்த ஸ்டேட்டே அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆந்திராவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், எல்லாரும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ பக்கத்து ஸ்டேட்ல நடந்துருச்சுன்ட்டு நம்ம தாண்டி போக முடியாது. இதே நாட்ல இங்க நடந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு நம்ம ஊர்லயும் நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குங்கிறதுனால, என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. 2025ல நெறைய வேல கஷ்டமான வேல. ஆனா இருக்கிறதிலே தலையான வேல வந்து இதெல்லாம் பார்க்கிறப்போ, குழந்தைங்கள சரியா வளர்க்கிறதுன்னு தான் தோணுது. என்ன நடந்திருக்கு ஹைதராபாத்ல உங்ககிட்ட நான் டீட்டெயில்டா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிஒன் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18த் அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8:45 ஏஎம்க்கு இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்குது. கரெக்ட்டா அப்ப தான் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஆஃப் 4 அப்பா, அம்மா, அக்கா, தம்பி. அக்காவுக்கு 10 வயசு, தம்பிக்கு 8 வயசு. ஓகேவா? ஸோ இந்த ஃபேமிலி ஆஃப் 4 வந்து எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. தம்பிய ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்கு அக்காவுக்கு ஸ்கூல் கிடையாது. ஸோ 10 வயசு பொண்ணு வீட்ல தனியா இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கரெக்ட்டா லஞ்ச் டைம் அப்போ தம்பிக்கு ஃபுட் அனுப்பிச்சிருன்னு மட்டும் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னது உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஒண்ணுமே புரியல. அப்பாக்கு என்னடா நடந்திருக்கும்? கஷ்டம், மனசுல ரொம்ப பெரிய துக்கம் எல்லாமே இருந்தாலும் என்ன நடந்திருக்கு? யார் இத பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு கோவம், ஒரு வேகம் இருக்கும்ல. பெரிய பப்ளிக் இஷ்யூவா மாறுது. சொசைட்டில அதிகமா பேசப்படுது. சோசியல் மீடியால வைரல் ஆகுது. ஏன்னா ஒரு 10 வயசு பொண்ணுக்கு இது நடந்திருக்குங்கிறப்போ, அண்ட் அது என்ன நடந்திருக்குன்னா 21 இடங்கள்ல காயம். 21 இடத்துல என்ன ஒரு 10 வயசு பொண்ண ஏன் ஒருத்தன் இப்படி பண்ண போறான்? என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே புரியல. பெரிய இஷ்யூவா மாறுது. ஸ்பெஷல் டீம்ஸ் அமைக்கப்படுது. அவங்களும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அந்த காலனிக்குள்ள யார் வந்திருக்காங்கன்னு பார்க்குறாங்க. யார் வெளிய போயிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. மிடில் கிளாஸ் லோக்காலிட்டி. அடுத்து வீடா இருக்குது. 1, 2 வீட்ல சிசிடிவி இருக்குல்ல. அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எங்கேயுமே ஒரு க்ளூ இல்ல. யாருமே வந்ததாவும் இல்ல. யாருமே போனதாவும் இல்ல. ஆனா அந்த பொண்ணு மட்டும் அங்க இருக்கிறவங்க இறந்து போயிருக்காங்க. புதுசா யாருமே உள்ளுக்குள்ள வந்ததில்ல. திருடன் வந்திருக்கானா? வரலையா? சுத்தி இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. பஸ் டிரைவர்ஸ்ட்ட கேட்குறாங்க. யாருக்குமே ஐடியாவே இல்ல. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு யாருக்குமே புரியல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அங்க வொர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, சார் ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லா இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கமான ஒரு பர்ட்டிகுலர் நாள். அப்போ வந்து ஒரு 5 நாள் கழிச்சு அங்க இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்றாரு, வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தேன். நான் கிட்ட இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன். அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அந்த வீட்டு கிட்ட இருக்கிற ஒரு வீட்ல இருந்து ஒரு பையன் வந்து இந்த காம்பவுண்ட் வால 2, 3 தடவ சுத்தி வந்துட்டு இருந்தான். அவன் வந்து உள்ளுக்குள்ள எகிறி குதிக்கிறதையும் பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எகிறி வெளிய குதிக்கிறதையும் பார்த்தேன். ஆனா, எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இப்படி பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து போலீஸ் கிட்ட 5 நாள் கழிச்சு சொல்றாங்க. போலீஸ் வந்து இந்த ஒரு க்ளூ இன்னைக்கு தான் எனக்கு கிராக் ஆயிருக்குது. ஸோ இத எடுத்துட்டு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன பையன் வீட்ட சுத்தி சுத்தி வந்திருக்கானா? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்ன்னு பார்த்தா, பக்கத்து வீட்லயே ஒரு பையன் இருந்திருக்கான். அவரு சொல்றாரு, இந்த இந்த பையன் வந்து இந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு டெர்ரஸ் வழியா வந்து, அதுக்கப்புறம் உள்ள கீழ இறங்கி வந்தான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் காம்பவுண்ட் வால்ல வெளிய குதிச்சான். இது எல்லாத்தையுமே அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்திருக்காரு. இப்ப இது எல்லாத்தையும் சொன்ன உடனே இந்த பையன போய் பிக் பண்றாங்க. இந்த பையன் யாரு? ஒரு 14 வயசு பையன். ஸ்கூல்ல இருக்கான். ஓகேவா? இவன் வந்து வீட்லலாம் இல்ல. பக்கத்து வீட்ல இதெல்லாம் நடந்தாலும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறவங்க போயிடுவாங்கல்ல. ஸ்கூலுக்கு போயிடுறான். 5 நாள் ரெகுலரா ஸ்கூல் போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பையன கூப்பிட்டு வந்து, "என்னப்பா ஆச்சு? இப்படி ஒண்ணு சொல்றாங்களே, உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமான்னப்போ, அந்த 14 வயசு பையன் ஓகேவா? ஏதோ Netflixல அடாலசன்ஸ் வெப் சீரிஸ் பார்த்த மாதிரி இருக்குங்க. அந்த 14 வயசு பையன் சொல்றான், "இல்ல சார் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு இதுக்கு ஐடியாவே கிடையாது. நான் எதுவும் பண்ணலையே. என்ன ஏன் கேட்கிறீங்க?" அப்படின்னு சொல்றான். "இல்லப்பா உனக்கு ஏதாவது தெரியுமான்னு பாரு. நீ அந்த இடத்துக்கு போன மாதிரி சில பேர் சொல்றாங்க. நீ போனியா?" அப்படின்னு கேட்டா,
இல்ல சார், இல்ல சார்ன்னு டினை பண்ணிட்டே இருக்கான். இருந்தாலும் போலீஸ்க்கு இந்த பையன் வந்து ஆன்ஸர் பண்றதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால டவுட் வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த பையனோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஏதாவது சாட்சி கிடைக்குமா? ஏதாவது பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு சாட்சி என்னைக்குமே எவ்வளோ பெரிய ஒரு கொம்பனா இருந்தாலும் ஏதாவது விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா, அதிர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம். ரத்த கறையோட கத்தி, துவைக்கப்பட்ட துணி ஆனா அதில இன்னும் ரத்த கறை. இது எல்லாமே இருக்குது. புடிச்சிடுறாங்க. ஃபோரன்சிக் அனுப்பிச்சா அது அந்த பொண்ணோட ரத்தம் தான்னு தெரிஞ்சிருது. இந்த 14 வயசு பையன கஸ்டடியில எடுக்குறாங்க. அந்த பையன்கிட்ட "என்னடா நடந்துச்சு சொல்லுடா" அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த பையன் சொல்றத நான் இப்ப சொல்றேன். "சார் எனக்கு வந்து வீட்ல ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பம். எனக்கு மேல 2 அக்கா இருக்காங்க. அப்பா, அம்மா இருக்காங்க. அப்பா வேலைக்கு போறதில்ல. 2 அக்கா, 3 பசங்க மொத்தம். அம்மா மட்டும் தான் பிரைவேட்ல வேல பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தான் சம்பாதிப்பாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. இந்த பக்கத்து வீட்ல இருக்கிற அந்த 8 வயசு பையன் இருக்கான்ல, இந்த ஸ்கூலுக்கு போன பையன். அவன்கிட்ட ஒரு கிரிக்கெட் பேட் இருக்குது. அது ஒரு எம்.ஆர்.எஃப் பேட். நான் எப்படியாவது அந்த எம்.ஆர்.எஃப் பேட்ட எடுத்தரணும்னு நெனச்சேன். நான் அந்த எம்.ஆர்.எஃப் பேட் எடுக்கிறதுக்கு நெறைய ட்ரை பண்ணிட்டுருந்தேன். அந்த டயத்துல வந்து இந்த பையன் வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா, பேரலலா ஓடிடில நெறைய இந்த ஓடிடில நெறைய வெப் சீரிஸ் வந்து எஸ்பெஷலி எப்படி வந்து கிரைம் பண்றாங்க, எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய வெப் சீரிஸ் இருக்குது. இன்க்ளூடிங் அடாலசென்ட்ஸ். அந்த Netflixல இருக்கிற அந்த சீரிஸ் இருக்குல்ல, ரொம்ப வைரல். வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தாங்க. இந்த மாதிரி நெறைய ஓடிடில வந்து வெப் சீரிஸ் எல்லாத்தையும் இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ வந்து இவனுக்கு வந்து திருடுறதுங்கிறது ஒரு கூலா இருக்குது. ஹெய்ஸ்ட். மணி ஹெய்ஸ்ட்ல வர மாதிரி திருடுனா வந்து அது ஒரு கூலான விஷயம். திருடுறது ஒரு ஹீரோயிக்கான ஒரு விஷயம்னு நெனச்சுட்டு, இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஃபோன திருடியிருக்கான். இது இப்பலாம் தெரிய வந்திருக்குது. இந்த ஃபோன திருடியிருக்கான். அந்த பையனோட வீட்ல வந்து அத பெருசா கண்டுக்கல. அவன கூப்ட்டு, திட்டி, அடிச்சு, உதைச்சு, உட்கார வச்சு மாத்துறதுக்கு பதிலா அவங்க வந்து விட்டுட்டாங்க. சரி ஓகே இனிமே பண்ணாதடா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அந்த ஏரியால அவன் ஃபோன் திருடியிருக்கான். இப்ப அவன் ஆல்ரெடி ஒரு ஃபோன் திருடுன ஒரு பையன் வந்து அடுத்த ஹெய்ஸ்ட்க்கு வந்து பிளான் பண்றான். என்ன ஹெய்ஸ்ட்? பக்கத்து வீட்ல இருக்கிற எம்.ஆர்.எஃப் பேட்ட திருடுறது தான் இந்த பையனோட ஹெய்ஸ்ட். இவனோட கோல் வந்து பெருசா ஃபினான்ஷியல்லாம் கிடையாது. அந்த பேட் தான். இந்த பக்கத்து வீட்ல இந்த ஹெய்ஸ்ட்க்கு வந்து அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, எழுதுறான். ஸ்கெட்ச் போடுறான். ரேண்டமா இது நடக்கல. அவன் ஸ்கெட்ச் போடுறான். அவனோட அவனோட வீட்டுக்குள்ள போனா அந்த பேப்பர்லாம் இருக்குது. அதுல வந்து மிஷன் டான். டன்னுன்னு வந்து அவனுக்கு எழுத தெரியல. ஃபுல்லா எழுத தெரியல சரியா? மிஷன் டான் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கான். கடைசியில எழுதி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். பட் எனிவே மேல வந்து பிளான்ல வந்து எழுதியிருக்கான். எப்படி உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போணும். போனதுக்கப்புறம் எப்படி அங்கேருந்து வெளிய வரணும். எத்தன மணிக்கு போகணும், எத்தன மணிக்கு வெளிய வரணும். இது எல்லாத்தையும் ஒரு 14 வயசு பையன் எழுதியிருக்கான். அதுல கூடவே உள்ளுக்குள்ள போனதுக்கப்புறம் டெரஸ் காம்பவுண்ட் வால் வழியா உள்ளுக்குள்ள போகணும். போனதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல கேஸ வந்து திறந்து விடணும். கேஸ திறந்து விட்டு, பேட்ட திருடிட்டு, கேஸ்ல வந்து தீய பத்த வச்சுட்டு, அது வந்து வீடு வெடிச்ச மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எனிவே நம்ம வந்து எந்த சாட்சியும் இல்லாம கிரிக்கெட் பேட்ட எடுத்துட்டு வந்துருவோம்னு இவ்ளோத்தையும் பிளான் பண்ணியிருக்கான். ஓகேவா? இவ்ளோத்தையும் பிளான் பண்ணிட்டு கிரிக்கெட் பேட்டுக்காக அவங்க பக்கத்து வீட்டையே எரிக்கிறதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். கேஸ லீக் பண்ணிவிட்டு. அந்த கேஸ லீக் பண்ணி விடுறதுக்கு அவனுக்கு ஒரு கத்தி தேவ. கத்திய இந்த வீட்லேருந்தே எடுத்துக்கிட்டான். ஸோ அவங்க வீட்லேருந்து எடுத்துக்கிட்டான். அன்னைக்கு காலையில 8:45 மணிக்கு கரெக்ட்டா அவங்க பக்கத்து வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? 1 மாசமா பிளான் பண்ணியிருக்கான். 1 மாசமா பிளான் பண்ணிட்டு பக்கத்து வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு யோசிச்சுட்டு கரெக்ட்டா 8:45 மணிக்கு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். 9:30 மணிக்கு அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் கிளம்பிட்டாங்க. தம்பி வந்து 8:45க்கு கிளம்பிட்டான்னு தெரிஞ்ச உடனே, வீட்ல அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே, இவன் தெளிவா வந்து கிளவுஸ் போட்டிருக்கான். ஏன்னா கைரேகை பற்றக்கூடாதுன்னு. யோசிச்சேனே 14 வயசு பையன பாருங்க. கிளவுஸ போட்டு ஒரு கத்தி எடுத்திருக்கான். கத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாடியில இருந்து அந்த மாடிக்கு குதிச்சு கீழ போயிருக்கான். காம்பவுண்ட் வால்ல சுத்தி வந்திருக்கான் 2, 3 தடவ. வீட்டுக்குள்ள போயிருக்கான். போன இடத்துல கிச்சன்ல வந்து அந்த பேட் எம்.ஆர்.எஃப் பேட் இருந்திருக்குது. பேட்ட எடுத்துட்டான். எடுத்துட்டு அவன் வந்து அப்ப கேஸ் எதுவுமே கட் பண்ணல. பேட்ட எடுத்துட்டு அவன் அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்கிறப்போ, அந்த பொண்ணு 10 வயசு பொண்ணு வந்து ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவன் இந்த பேட் எடுத்துட்டு போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்த உடனே கத்தியிருக்காங்க. அவனுக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ண வந்து குத்தியிருக்கான். ஒரு முறை இல்ல. 21 தடவ உடம்பு ஃபுல்லா அங்கேயே அந்த பொண்ணு இறந்தாச்சு. அதுக்கப்புறம் தடயம் இருக்க பயந்து போய் கொஞ்ச நேரம் நின்றுருக்கான்னு இப்போ சொல்றாங்க. ஆனா, அதுக்கப்புறம் மறுபடியும் சென்சஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து கத்திய தடயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா யோசிச்சு பாருங்க. போலீஸ் வந்து 5 நாளா தேடுறதுக்கு ஒரு தடயம் விடாம இவன் பண்ணியிருக்கான். அங்கேருந்து உடனே கத்திய வந்து அங்கேயே கழுவிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கு குதிச்சு உள்ளுக்குள்ள வந்து கத்திய வந்து ஒளிச்சு வச்சுட்டான். அவன் ட்ரெஸ்ல வந்து ரத்த கறை பட்டிருக்குது. அத வாஷிங் மெஷின்ல போட்டு துவைச்சு எடுத்திருக்கான். 2, 3 தடவ துவைச்சு எடுத்திருக்கான். இருந்தாலும் அதுல கறை இருந்திருக்குது. ட்ரெஸ் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போகணும் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தான் அவன் எப்பவும் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பக்கத்து வீட்ல எனிவே தெரிய வந்துருச்சு. பெரிய சத்தம், ஒரு பொண்ணு இறந்திருக்கா, மொத்த போலீஸ் வர்றாங்க, போறாங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ அவங்க குடும்பமே எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பாங்கன்னு தெரியும். அப்ப இந்த பையன் வந்து யாரும் சந்தேகத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே போய் கன்சோல் பண்ற மாதிரி, ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு 14 வயசு பையன் அந்த வீட்டுக்குள்ள போய் அவனோட அந்த தம்பி 8 வயசு தம்பி இருக்கான்ல, அவனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கான். சொல்லிட்டு மறுபடியும் எப்பவும் போல அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கான். 5 நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கான். யாருமே கண்டுபிடிக்கல. ஒருத்தங்களுக்கு ஒரு தடயம் இல்ல. அன்லெஸ் அந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர் வந்து இத பார்க்கலன்னா, அவர் சொல்றதுக்கே 5 நாள் ஆயிருக்கு பாருங்க. அவரு எக்ஸாக்ட்டா தெரியல. இப்படி நடந்திருக்குமோ? ஒருவேள நான் இத தான் பார்த்தேனோ? டவுட் இருக்கும்ல. இப்படி ஒரு விஷயம் பெருசா நடக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். என்னதான் நடந்துச்சுன்னு ரீகால் பண்ணுவாங்க. ஒருவேள அந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர் பார்க்கலன்னா, இந்த பையன் இவ்ளோ விஷயத்தையும் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா எஸ்கேப் ஆயிருப்பான். கெட் அவே. கம்ப்ளீட்டா இதுல எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுலேருந்து தப்பிச்சிருக்க முடியும்.
அவ்ளோ தெளிவா இத அவன் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. எந்த தடயமும் கிடையாது. 5 ஸ்பெஷல் டீம் ஹைதராபாத்தோட டாப் போலீஸ் தேடி வந்து ஒரு சலனம், ஒரு டிப் ஆஃப் கூட கிடைக்க முடியல. ஆனா கடைசில இவன் எல்லார்கிட்டயும் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு, அந்த தம்பியவும் கன்சோல் பண்ணிட்டு, எல்லார்கிட்டயும் ஆமா சார் இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார்ன்னு சொன்ன இவன் தான் கடைசில எல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு, இப்ப அவன புடிச்சிருக்காங்க. அண்ட் இவன் வந்து மைனரா இருந்தாலும், இவ்ளோ பெரிய ஒரு தப்ப பண்ணிட்டு, அதுக்குள்ள அந்த மூளை வேல பார்க்கிறது இருக்குல்ல, இவ்ளோ வக்கரமா யோசிக்கிறதுனால, இவன ஒரு ப்ராப்பர் அடல்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. இவன சின்ன பையன்னு பார்க்க போறதில்ல. ஒரு அடல்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே நடந்திருக்கிறது ஹைதராபாத்ல. எனக்கு இத பார்க்கிறப்ப என்ன தோணுச்சுனால், நம்ம நெறைய பேர் வந்து இந்த இந்த இதெல்லாம் சொல்லிடுவாங்க. 18+ அப்படின்னு சில விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அடல்ட் கன்டென்ட் பார்க்கக்கூடாதுன்னு. சொசைட்டியா இன்னைக்கு ஆனா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சைடு ஒரு விஷயத்த நம்ம டேபுன்னு சொல்லி ஓரமா வச்சுடுறோம். இல்ல பசங்க பார்க்கக்கூடாதுங்கிறதுல கரெக்ட்டாவும் இருக்கும். செக்ஸ் எஜுகேஷன பத்தி பேசுறோம். அதுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் வந்துட்டால், இன்னொரு சைடு பாருங்களேன். ரத்தத்த குளோரிஃபை பண்றது, கொலை பண்றது குளோரிஃபை பண்றது, திருடுறத குளோரிஃபை பண்றது, இந்த மாதிரி எஸ்கேப் ஆகுறத குளோரிஃபை பண்றது, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படத்திலிருந்து சின்ன சின்ன படங்கள்ல இருந்து பெரிய பெரிய வெப் சீரிஸ் வரைக்கும் எல்லாமே மறுபடியும் இத குளோரிஃபை பண்ணி அவன் லைஃப் போச்சு. இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம் இத பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அவன் லைஃப் முடிஞ்சுச்சு. அவன ஒரு அடல்ட்டா ட்ரீட் பண்றாங்க. தப்பு பண்ணிட்டு சின்ன வயசு எஸ்கேப் ஆயிடலாம்னு நெனச்சான். அதுவும் பண்ண முடியாது. சிறுவர் சீர்திருத்த பள்ளிலாம் கிடையாது. ஜெயில் ஃபார் அ லைஃப் டைம். அண்ட் அதுக்கு அவங்க அப்பா, அம்மாவையும் கூப்பிட்டு போய் ஜெயில்ல நிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ல அப்பா, அம்மாவ கூப்பிட்டு வாங்கன்ட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன்னோட பையன் வந்து ஃபோன திருடுனான்னு தெரிஞ்சப்பமே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அது நடந்திருக்குமாங்கிறது அவங்க அம்மாவே சொல்றாங்க. அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா சொல்றாங்க. அன்னைக்கே நீங்க கேட்டிருக்க வேண்டியதானங்கன்னு சொல்லிட்டு. அப்பா, அம்மா கோர்ட் வாசல் ஏறிட்டு இருக்காங்க. அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து நடுத்தெருவுக்கு இந்த பையனால வந்திருக்குது. அந்த அடோலசன்ட் வெப் சீரிஸ்ல இதான் காமிப்பாங்க. இந்த சின்ன பையன் எஸ்கேப் ஆயிடலாம். நோ. கொஞ்ச நாள் சொசைட்டிய ஏமாத்தலாம், சட்டத்த ஏமாத்தலாம். ஆனா கடைசில யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அலசி ஆராயிறப்போ மொத்தத்தையும் எடுத்துருவாங்க. 100% வெளிய எடுக்கிறப்போ என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதா? இத பார்த்துட்டு இருக்கிற நெறைய பேர்கிட்ட சொல்றேன். நெறைய பேர் வந்து இதெல்லாம் கூலு. இந்த ரோட்ல போறப்ப 4 பேர்கிட்ட வம்பு இழுக்கிறது, சண்ட போடுறது இதெல்லாம் கூல்னு நெனச்சிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கைய முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்சாச்சுங்க. ஒரு பையனுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அந்த 2 குடும்பத்தோட ட்ராமாவ யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இது ஒரு டாபிக். ஒரு வாரம் யோசிப்போம். ஓரளவுக்கு லெசன்ஸ் எடுத்துப்போம். நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு போயிடுவோம். பட் அந்த 2 குடும்பம் என்னாச்சு? தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன். சினிமால காமிக்கிறது ரியாலிட்டி கிடையாது. சும்மா இத பார்க்குற மாதிரி எல்லாத்துலயும் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட் எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் யாராவது ஒருத்தங்க எதையாவது தடயம் விட்டு மாட்டி சம்மந்தமே இல்லாம லைஃப் ஸ்பாயில் ஆகுறது நெறைய பேருக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். பத்திரமா இருந்துக்கோங்க. அண்ட் அப்பா, அம்மா பசங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஹெவி ஹார்ட்டடா தான் இருக்குது. இந்த இந்த உலகத்துக்குள்ள குழந்தைங்கள கொண்டு வரதுக்கு பயமா இருக்குது. லெட்ஸ் ட்ரை டூ கிரியேட் அ பெட்டர் வேர்ல்ட். டேக் கேர். பாய். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த குழந்தைங்க வளர்க்குற இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. தே வில் நீட் இட்.